ஓம் சாந்தி. நவம்பர் 4, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது உண்மையான தந்தையினால் உண்மையான தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். ஆகவே சத்தியத்தின் யுகமான சத்யுகத்தில் நீங்கள் சத்திய சகவாசத்தை, அதாவது சத் சங்கம் என்றால் சமய ஒன்று கூடல்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. கேள்வி: சத்யுகத்தில் ஏன் தேவர்கள் எந்த பாவ செயல்களிலும் ஈடுபட முடியாது? பதில்: உண்மையான தந்தையிடமிருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பதனால் ஆகும். நீங்கள் ராவணனால் சபிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதே பாவ செயல்கள் செய்வது ஆரம்பமாகின்றன. சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் சத்கதி பெற்றிருக்கின்றீர்கள். அந்நேரத்தில் சீரழிதல் என்ற குறிப்பே இருக்காது. அந்நேரத்தில் விகாரங்களும் இல்லாததால் பாவ செயல்கள் செய்யப்படுவதில்லை. துவாபர கலியுகங்களில் இருக்கின்ற அனைவரும் சீரழிவு நிலையில் இருப்பதால் தொடர்ந்தும் பாவ செயல்களை செய்கிறார்கள். இதுவே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். அவர் பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். தந்தையின் இந்த புகழ் மக்களிடம் கூறப்படும் போது ஸ்ரீ கிருஷ்ணர் அனைவரதும் தந்தையாக இருக்க முடியாது என்பது இயல்பாகவே நிரூபிக்கப்படுகிறது. அவர் சத்யுகத்தின் இளவரசனான ஒரு சிறு குழந்தை. அவரால் ஒரு லௌகீக ஆசிரியராகவும் இருக்க முடியாது. அவரே அமர்ந்திருந்து ஓர் ஆசிரியரிடம் கற்க வேண்டும். அங்கே அனைவரும் சத்கதி அடைந்திருப்பதால் குருமார்கள் எவரும் இருப்பதில்லை. அரை கல்பத்திற்கு சத்கதியும் அரை கல்பத்திற்கு சீரழிவும் இருக்கின்றன. அங்கே சத்கதி இருப்பதால் இந்த ஞானத்திற்கான அவசியம் அங்கில்லை. அங்கே இந்த ஞானத்தை பற்றிய பேச்சுக்கு இடமில்லை. ஏனெனில் இங்கு ஞானத்தின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைக்கிறது. அதன் பின்னர் துவாபர யுகத்திலிருந்து கலியுக இறுதி வரை சீரழிவே இருப்பதனால் ஸ்ரீ கிருஷ்ணரால் எவ்வாறு துவாபர யுகத்தில் இருக்க முடியும்? எவருக்கும் இது தெரியாது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமான கருத்துகள் இருப்பதால் அனைத்தையும் விளங்கப்படுத்துவது மிகவும் அவசியம். அவர் பரம தந்தையும் பரம ஆசிரியரும் ஆவார். ஆங்கிலத்தில் நீங்கள் அவரை மாத்திரமே சுப்ரீம் என்று அழைக்கின்றீர்கள். சில ஆங்கில வார்த்தைகள் மிகவும் சிறந்தவை. உதாரணத்திற்கு டிராமா என்ற வார்த்தை உள்ளது. ஒரு கூத்தை நாடகம், சினிமா என்று அழைப்பதில்லை. ஏனெனில் ஒரு கூத்தில் நடிகர்கள் மாற்றப்பட முடியும். இந்த உலக சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது என அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எவ்வாறு அது சுழல்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. இது மாற்றம் எதுவும் இல்லாமல் அவ்வாறே சுழல்கிறதா அல்லது அதில் மாற்றம் ஏதும் உண்டா என்பது எவருக்கும் தெரியாது. அவர்கள் கூறுகிறார்கள், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே இடம் பெறுகிறது. இது தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நாடகமே. மனிதர்கள் மாத்திரமே தொடர்ந்தும் இச்சக்கரத்தில் சுற்றி வருகின்றனர். அச்சா, இந்த சக்கரத்தின் கால எல்லை என்ன? அது எவ்வாறு மீண்டும் சுழல்கிறது? அது ஒரு முறை சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? எவருக்கும் இது தெரியாது. இந்த நாடகத்தில் பௌத்த மற்றும் இஸ்லாமிய குலங்களை சார்ந்தவர்களுக்கும் நடிப்பதற்கென பாகங்கள் இருக்கின்றன. பிராமணர்களாகிய உங்களுக்கு வம்சம் இருப்பதில்லை. இதுவே பிராமண குலம். இது அதி மேன்மையான பிராமண குலம் என்று அழைக்கப்படுகிறது. தேவ குலமும் இருக்கிறது. இதனை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானதாகும். சூட்சும உலகில் சூட்சும தேவதைகள் வாழ்கின்றார்கள். அங்கே சதைகளும் எலும்புகளும் இருப்பதில்லை. தேவர்களுக்கு சதைகளும் எலும்புகளும் இருக்கின்றன. பிரம்மா விஷ்ணுவாகவும் விஷ்ணு பிரம்மாவாகவும் ஆகின்றனர். அவர்கள் ஏன் விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தோன்றுவதை போல் சித்தரித்திருக்கின்றனர்?
சூட்சும உலகில் இந்த விஷயங்கள் இடம்பெறுவதோ அல்லது அங்கே எந்த ஆபரணங்களும் இருப்பதோ இல்லை. இதனாலேயே பிரம்மா வெள்ளை ஆடை அணிந்த ஒரு பிராமணராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். பிரம்மா பல பிறவிகளின் இறுதி பிறவியில் ஒரு சாதாரண ஏழை மனிதர் ஆகின்றார். இந்நேரத்தில் அவர் கைத்தறியால் தயாரிக்கப்பட்ட பருத்தி ஆடைகளையே அணிகின்றார். சூட்சும சரீரம் என்றால் என்ன என்பதை அந்த அப்பாவி மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அங்கு சதையும் எலும்பும் அற்ற தேவதைகளே இருக்கிறார்கள் என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். சூட்சும உலகில் எந்த அலங்காரங்களும் இருக்க முடியாது. ஆனால் அவை படங்களில் சித்தரிக்கப்பட்டிருப்பதால் பாபா ஹனுமானின் காட்சியை அருள்வதை போன்றே சூட்சும உலகின் காட்சியையும் அருளி அதன் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஹனுமானை போன்ற அத்தகையதோர் மனிதர் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பல வகையான படங்களை உருவாக்கி இருக்கின்றனர். அவற்றில் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களிடம் அதனை பற்றி நீங்கள் எதுவும் கூறினால் குழப்பமடைகிறார்கள். அவர்கள் தேவிகள் போன்றோரின் சிலைகளை அதிக அளவு வழிபட்ட பின்னர் அவற்றை மூழ்கச் செய்கின்றார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். அவர்கள் பக்தி மார்க்கம் என்ற புதை சேற்றில் தங்கள் கழுத்தளவிற்கு புதையுண்டு விட்டார்கள். அவர்களை அதிலிருந்து எவ்வாறு வெளியேற்றுவது? அதிலிருந்து அவர்களை வெளியேற்றுவது கடினமாகின்றது. பிறரை வெளியேற்ற சிலர் கருவிகள் ஆகின்ற போதிலும் அவர்களை வெளியேற்றுவது கடினமாக இருக்கிறது. பின்னர் அவர்களும் அதில் தாங்களாகவே சிக்கிக் கொள்கிறார்கள். அவர்களும் புதை சேற்றில் கழுத்தளவிற்கு சிக்கிக் கொள்கிறார்கள். அதாவது அவர்கள் மிக பெரிய புதை சேரான விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். இந்த விஷயங்கள் சத்தியுகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது உண்மையான தந்தையினால் உண்மையான தேவர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள். சத்தியுகத்தில் சத்தியத்தின் சகவாசம், அதாவது சத்திய சமய ஒன்று கூடல்கள் இருக்க முடியாது. இங்கேயே உங்களுக்கு சத்தியத்தின் சகவாசம் இருக்கிறது. அனைவரும் கடவுளின் வடிவங்கள் என மக்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். கலியுகத்தில் அனைவரும் பாவ ஆத்மாக்கள், ஆனால் சத்தியுகத்தில் அனைவருமே புண்ணிய ஆத்மாக்கள். பகலுக்கும் இரவிற்குமான வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கலியுகம் சத்தியுகம் இரண்டையும் தெரியும். அந்த பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு செல்ல வேண்டியதே பிரதான விஷயமாகும். அவர்கள் நச்சு கடலையும் பார்க்கடலையும் பற்றி குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை இப்பொழுது இங்கு அமர்ந்திருந்து செயல்கள், நடுநிலை செயல்களை பற்றி ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் செயல்களை செய்கிறார்கள். ஆனால் சில செயற்பாடுகள் நடுநிலையானவை, மற்றவை பாவ செயல்கள். ராவண ராஜ்யத்தில் சகல செயல்களும் பாவ செயல்கள். சத்யுகத்தில் பாவ செயல்கள் செய்யப்படுவதில்லை. ஏனெனில் அங்கே ராமராஜ்யமே இருக்கிறது. அவர்கள் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுகின்றார்கள். ராவணன் உங்களை சபிக்கின்றான். இது துன்பமும் இன்பமும் பற்றிய நாடகமாகும். துன்பத்தின் பொழுதே அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். சந்தோஷத்தின் போது எவரும் அவரை நினைவு செய்வதில்லை. அங்கே விகாரம் எதுவும் இருக்க முடியாது. மரக்கன்று நாட்டப்படுவது குழந்தைகளாகிய உங்களிடம் கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது மரக்கன்றுகளை நாட்டுகின்ற நடைமுறை ஆரம்பமாகிறது. தந்தை மரக்கன்றை நாட்டும் நடைமுறையை ஆரம்பித்தார். இங்கு பிரிட்டிஷாரின் அரசாங்கம் இருந்தபோது பத்திரிகைகளில் என்றுமே மரக்கன்றுகள் நாட்டப்பட்டதாக பிரசுரிக்கப்படவில்லை. தந்தை இங்கு அமர்ந்திருந்து தேவ தர்மத்தின் மரக்கன்றுகளை நாட்டுகின்றார். அவர் வேறு எந்த மரக்கன்றையும் நாட்டுவதில்லை. மற்ற பல சமயங்கள் இருந்த போதிலும் தேவ தர்மம் மறைந்து விட்டது. அவர்கள் தமது தர்மத்திலும் கர்மத்திலும் சீரழிந்ததால் அவர்கள் அதன் பெயரை மாற்றிவிட்டார்கள். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் மீண்டும் அதே தேவ தர்மத்தினர் ஆகுவார்கள். அனைவரும் தம் தம் சொந்த சமயங்களுக்கு செல்ல வேண்டும். கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர்களால் அதிலிருந்து வெளியேறி தேவ தர்மத்தினராக முடியாது.
அவர்களால் அதிலிருந்து வெளியேற முடியாது. ஆம், வேறு சமயங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்ட தேவ தர்மத்தை சார்ந்த சில ஆத்மாக்கள் தமது தேவ தர்மத்திற்கு மீண்டும் திரும்பி வருவார்கள். அவர்கள் உண்மையிலேயே இந்த ஞானத்தையும் யோகத்தையும் அதிக அளவு விரும்புவதால் அவர்கள் உங்கள் தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பதை அது நிரூபிக்கும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் விளங்கப்படுத்துவதற்கும் பரந்த எல்லையற்ற புத்தி உங்களுக்கு தேவை. கீதையை கூறும்போது மக்கள் அதனை அமர்ந்திருந்து கேட்பதைப் போல் நீங்களும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒரு புத்தகத்தை வாசிப்பதைப் போல் பிறருக்கு கூறுவதை விடுத்து அதனை நீங்கள் கிரகித்த பின்னரே மற்றவர்களுக்கு கூற வேண்டும். சிலரால் கீதையின் வாசகங்களை மனப்பாடம் செய்து கூற முடியும். அவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்து அதிலிருந்து கருத்துக்களை தாங்கள் விரும்பியவாறு அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்கள். வாசகங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலேயே இருக்கின்றன. கடலை மையாகவும் காடு முழுவதையும் எழுதுகோலாகவும் ஆக்கினாலும் இந்த ஞானத்திற்கு முடிவே இருக்க முடியாது என நினைவு கூறப்பட்டுள்ளது. கீதை மிகவும் சிறியது. அதில் 18 அத்தியாயங்களே இருக்கின்றன. சிலர் சிறியதோர் கீதையை தமது கழுத்தில் அணிந்தும் கொள்கின்றனர். அது சின்னஞ்சிறிய எழுத்துக்களை கொண்டது. சிலர் அதனை தங்கள் கழுத்தில் அணியும் பழக்கமுடையவர்கள். அவர்கள் மிக சிறிய பேழையை செய்கிறார்கள். உண்மையில் அது ஓர் வினாடிக்கான விஷயமாகும். நீங்கள் ஒருமுறை தந்தைக்கு உரியவர் ஆகிய பின்னர் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதை போன்றதாகும். அத்தகைய குழந்தைகள் பாபாவிற்கு எழுதவும் ஆரம்பிக்கிறார்கள். பாபா, நான் உங்கள் 1 நாள் வயது குழந்தை. ஒரே நாளில் அவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு உடனடியாக பாபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் ஒரு குழந்தையாகி விட்டதால் நீங்கள் ஓர் உலக அதிபதி. இது எவரது புத்தியிலும் அரிதாகவே நிற்கிறது. நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். அங்கே வேறு எந்த தேசமும் இல்லை. அவற்றின் பெயர் வடிவம் அனைத்தும் மறைந்து விட்டது. அந்த தேசங்கள் இருந்தன என்பதும் எவருக்கும் தெரியாது. அவை இருந்திருந்தால் அவற்றின் வரலாறும் புவியலும் நிச்சயமாக இருந்திருக்கும். அங்கே அந்த தேசங்கள் இருக்க முடியாது. இதனாலேயே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதாக கூறப்படுகின்றது. பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நான் உங்கள் தந்தையும் நானே ஞானக்கடலும் ஆவேன். இந்த ஞானம் மிகவும் மேன்மையானது என்பதால் நாங்கள் அதன் மூலம் உலக அதிபதிகள் ஆகின்றோம். எங்கள் தந்தையே பரம்பொருள். அவரே உண்மையான தந்தையும் உண்மையான ஆசிரியரும் ஆவார். அவர் எங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற கற்பித்தல்கள் எல்லையற்றவை. அவர் அனைவருக்கும் சத்கதி அருள்கின்ற எல்லையற்ற குரு. நீங்கள் ஒரே ஒருவரை பற்றி புகழ் பாடும் பொழுது அப்புகழ் வேறு எவருக்கும் உரியதாக இருக்க முடியாது. அவர் உங்களை தனக்கு சமமாக ஆக்கும் பொழுதே அது அப்படி இருக்க முடியும். ஆகவே நீங்களும் தூய்மையாக்குபவர்கள் ஆகின்றீர்கள். மக்கள் எழுதுகிறார்கள், சத் நாம், அதாவது சத்தியத்தின் பெயரில். தாய்மார்களாகிய நீங்களே தூய்மையாக்குகின்ற கங்கைகள். உங்களை சிவசக்திகள் என்றோ அல்லது சிவனின் குலத்தை சார்ந்த பிரம்மா குமார்கள் பிரம்மா குமாரிகளான சிவ குலத்தினர் என்றோ அழைக்கலாம். அனைவரும் சிவனின் குலத்தினரே. ஆனால் பிரம்மாவின் மூலம் படைப்பு உருவாக்கப்படுவதால் பிரம்மா குமாரிகளும் பிரம்மா குமார்களுமாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் மாத்திரமே இருக்கின்றீர்கள். அவர் உங்களை பிரம்மாவின் மூலமாக தத்தெடுக்கின்றார். முதலில் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான நீங்கள் இருக்கின்றீர்கள். எவரும் எதிர்த்தால் நீங்கள் அவர்களிடம் கூறலாம், இவரே தந்தை பிரவேசிக்கின்ற பிரஜாபிதா பிரம்மா. தந்தை கூறுகின்றார், நான் இவரின் பல பிறவிகளில் இறுதி பிறவியில் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். அவர்கள் பிரம்மா விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து வெளிப்படுவதை போன்று சித்தரித்துள்ளார்கள். அச்சா, ஆகவே விஷ்ணு எவரது தொப்புள் கொடியிலிருந்து வெளிப்பட்டார்? நீங்கள் எதிரும் புதிருமான அம்புக்குறியை வரைய வேண்டும். விஷ்ணு பிரம்மாவாகவும் பிரம்மா விஷ்ணுவாகவும் ஆகின்றார். அவர் இவரிலிருந்தும் இவர் அவரிலிருந்தும் வெளிப்படுகிறார்கள்.
இவருக்கு பிரம்மாவிற்கு ஒரு வினாடியே எடுக்கிறது. விஷ்ணுவுக்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. இவை அமர்ந்திருந்து நீங்கள் பிறருக்கு விளக்கப்படுத்துகின்ற அற்புதமான விஷயங்களாகும். தந்தை கூறுகின்றார், லக்ஷ்மியும் நாராயணரும் 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். அதன் பின்னர் நான் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியில் இவருக்குள் பிரவேசித்து இவரை அவ்வாறு ஆக்குகின்றேன். இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். அமருங்கள். இவரை நாங்கள் ஏன் பிரம்மா என அழைக்கின்றோம் என்பதை உங்களுக்கு கூறுகின்றோம். இந்த படங்கள் முழு உலகிற்கும் காட்டப்படுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. எங்களால் இவற்றை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். எவ்வாறாயினும் இதனை புரிந்து கொள்கின்ற நியதி உடையவர்கள் மாத்திரமே இவற்றை புரிந்து கொள்வார்கள். அதனை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் எங்கள் குலத்திற்கு உரியவர்கள் அல்ல என்றே நாங்கள் கூறுகின்றோம். அவர்கள் அங்கே சென்ற போதிலும் அவர்கள் பிரஜைகளில் ஒருவராகவே இருப்பார்கள். எங்களை பொறுத்தவரை அனைவருமே ஆதரவற்ற ஏழைகள். செல்வம் இல்லாததால் ஏழைகளாக இருப்பவர்களே ஆதரவற்ற ஏழைகள் என கூறப்படுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பல்வேறு கருத்துகளையும் கிரகிக்க வேண்டும். தலைப்புகளில் சொற்பொழிவுகள் ஆற்றப்பட வேண்டும். இந்த தலைப்பு எதிலும் குறைந்ததா? அவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவையும் சரஸ்வதியையும் 4 கரங்களுடன் காட்டுகிறார்கள். ஆகவே 2 கரங்கள் புத்திரிக்கானவை. அவர்கள் தம்பதியினர் அல்ல. உண்மையில் விஷ்ணுவின் ரூபமே தம்பதி. பிரம்மாவின் புத்திரியே சரஸ்வதி ஆவார். சங்கரருக்கு துணைவி இருப்பதில்லை. இதனாலேயே அவர்கள் சிவனையும் சங்கரரையும் பற்றி பேசுகிறார்கள். சங்கரர் என்ன செய்கின்றார்? விநாசம் அணுகுண்டுகளினால் இடம்பெறுகிறது. தந்தையால் எவ்வாறு தனது குழந்தைகளுக்கு மரணத்தை ஏற்படுத்த முடியும்? அது ஒரு பாவமாகிவிடும். தந்தை உண்மையில் உங்கள் அனைவரையும் எந்த முயற்சியும் இல்லாமல் அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார். அனைவரும் தம் தம் கர்ம கணக்குகளை தீர்த்த பின்னர் வீடு திரும்புகிறார்கள். ஏனெனில் அது தீர்வு காலமாகும். தந்தை சேவை செய்வதற்காக வருகின்றார். அவர் அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். நீங்களும் முதலில் முக்தியையும் பின்னர் சத்கதியையும் பெறுவீர்கள். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேறு எவருக்கும் இந்த விஷயங்கள் முற்றிலுமே தெரியாது. சிலர் உங்கள் புத்தியை பெருமளவில் தின்று விடுகின்றனர். இருப்பினும் அவர்கள் முற்றிலும் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. நன்கு புரிந்து கொள்ள விரும்புபவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். அவர்களிடம் கூறுங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இங்கே தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கான கட்டளையே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது முட்காடு. அனைவருமே ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கிறார்கள். இது துன்ப உலகம் எனப்படுகிறது. சத்யுகம் சந்தோஷ உலகமாகும். இந்த துன்ப உலகம் எவ்வாறு சந்தோஷ உலகமாக மாற்றமடைகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். லக்ஷ்மியும் நாராயணனும் சந்தோஷ உலகில் இருந்தார்கள். பின்னர் 84 பிறவிகளை எடுத்த பின்னர் அவர்கள் இந்த துன்ப உலகத்திற்குள் பிரவேசித்தார்கள். இவருக்கு எவ்வாறு பிரம்மா என பெயரிடப்பட்டது? தந்தை கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்து எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்வதற்கு இவரை தூண்டுகின்றேன். தந்தை உடனடி துறவரத்திற்கான தூண்டுதலை ஏற்படுத்துகின்றார். ஏனெனில் அவர் இவரை சேவை செய்ய தூண்ட வேண்டும். அவரே அனைத்தையும் தூண்டுகின்றார். இவருக்கு பின்னர் பலரும் உருவாகினார்கள். அவர்களுக்கும் பெயர்களும் வழங்கப்பட்டன. அவர்கள் பின்னர் பூனை குட்டிகளின் உதாரணத்தையும் காட்டுகிறார்கள். அவை அனைத்தும் கட்டுக்கதைகள். பூனை குட்டிகள் எவ்வாறு இருக்க முடியும்? ஒரு பூனையினால் அமர்ந்திருந்து இந்த ஞானத்தை கேட்க முடியாது. பாபா சேவை செய்வதற்கு உங்களுக்கு பல வழிகளை காட்டுகின்றார். ஒருவர் ஏதேனும் புரிந்து கொள்ளாது விட்டால் அவரிடம் கூறுங்கள், நீங்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளும் வரையில் வேறு எதனையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதனை எழுதுங்கள். இல்லாது விட்டால் நீங்கள் அதனை மறந்து விடுவீர்கள். மாயை உங்களை அதனை மறக்கச் செய்வாள்.
தந்தையின் அறிமுகமே பிரதான விஷயமாகும். வேறு எவருக்குமே தெரியாத உலகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை எங்களுக்கு கூறுகின்ற எங்கள் தந்தையே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் ஆவார். இதனை விளங்கப்படுத்துவதற்கு காலம் எடுக்கிறது. அவர்கள் தந்தையை புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்தும் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளாதுவிட்டால் பீட்டாவையும் புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். அவர்கள் அர்த்தமில்லாமல் சந்தேகம் கொண்டு தொடர்ந்தும் கேட்கிறார்கள். சமய நூல்களில் இவ்வாறே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏன் இவ்வாறு கூறுகின்றீர்கள்? ஆகவே முதலில் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. கர்மம், நடுநிலை கர்மம், பாவ கர்மத்தின் ஆழமான தத்துவத்தை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதனால் எந்த பாவ செயலையும் செய்யாதீர்கள். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கிரகித்து பின்னர் பிறருக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். 2. உண்மையான தந்தையின் இந்த உண்மையான ஞானத்தை கொடுப்பதன் மூலம் சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். விகாரம் என்ற புதை சேற்றிலிருந்து அனைவரையும் அகற்றிவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மீக போதையை அனுபவம் செய்து சதா வெற்றியாளர் ஆகுவதனால் உங்கள் நம்பிக்கையின் அத்தாட்சியை காட்டுவீர்களாக. அலௌகீக ஆன்மீக போதையே உங்கள் நம்பிக்கை என்னும் கண்ணாடி. நம்பிக்கையின் அத்தாட்சி போதையும் போதையின் அத்தாட்சி சந்தோஷமும் ஆகும். சதா சந்தோஷமாகவும் போதையடைந்து இருப்பவர்களினது முன்னால் மாயையினால் தனது விளையாட்டுகளை மேற்கொள்ள முடியாது. ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியின் ராஜ்யத்திற்குள் மாயையினால் பிரவேசிக்க முடியாது. ஆன்மீக போதையானது உங்களை இந்த பழைய உலகையும் உங்கள் பழைய சமஸ்காரங்களையும் இலகுவில் மறக்கச் செய்கிறது. ஆகவே சதா உங்கள் ஆத்ம உணர்வு ரூபத்தின் போதையையும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையின் போதையையும் ஒரு தேவதையாக இருக்கின்ற போதையையும் எதிர்காலத்தின் போதையையும் பேணினால் நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். இனிமை என்னும் நற்குணம் பிராமண வாழ்க்கையின் மகத்துவம். ஆகவே இனிமையானவர்களாகி பிறரையும் இனிமையானவர்கள் ஆக்குங்கள். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி பயிற்சியை அதிகரியுங்கள். ஷரீரமற்ற பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களையும் ஷரீரமற்றவர்கள் ஆக்கும் பொருட்டு ஒரு ஷரீரத்தின் ஆதாரத்தை பெற வேண்டும். அதேபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையிலும் இந்த ஷரீரத்திலும் இருக்கும் பொழுது ஒரு ஷரீரமற்ற ஆத்மாவின் ஸ்திதியிலும் ஆத்ம உணர்விலும் ஸ்திரமானவர்கள் ஆகுவதுடன் ஒரு கராவன்ஹாரான செய்து முடிப்பவர் அந்த ஷரீரத்தை செயல்களை செய்யுமாறு வைக்க வேண்டும். அந்த ஷரீரம் ஒரு கரன்ஹார் செய்பவர், நீங்கள் அதன் ஷரீரமற்ற கராவன்ஹார். இந்த ஸ்திதியானது ஷரீரமற்ற ஸ்திதியும் தந்தையை பின்பற்றுதலும் என அறியப்பட்டுள்ளது. தந்தையை பின்பற்றுகின்ற ஸ்திதியானது உங்கள் ஷரீரத்தின் விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டு சதா ஷரீரமற்று இருப்பதும் அஷரீரியாக இருப்பதும் ஆகும். ஓம் சாந்தி.